நான் இயேசுவை நம்பும்போது என் நம்பிக்கை வீண் போகாது. யுவர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப். ஆமென். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹூ யூ ட்ரஸ்ட். யார் மீது அந்த நம்பிக்கை வைக்கிறீங்க என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒருவர் நம்பலாம். இந்த இடத்துல நம்ம ஒருவர் நம்பிதான் ஆகணும், நம்ப வேண்டும். நல்லதுங்க. ஆனால் கவனிங்க, நான் சொல்கிறேன், சபையே, தேவஜனமே, உங்கள் மீட்பிற்காக, உங்கள் மறுரூபமாக்கப்படுதலுக்காக, உங்கள் ரட்சிப்பிற்காக சபையையோ பாஸ்டரையோ விசுவாசிகளையோ உங்கள் ரதங்களையோ குதிரைகளையோ நம்பி ஜீவிக்காதீங்க. ஹல்லேலூயா. இதை கொடுக்க ஒருவர் மாத்திரமே உண்டு. சொல்லுங்க, என் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. ரட்சிப்பு என்னால் உண்டாகாது, ரட்சிப்பு சபையினால் உண்டாகாது, ரட்சிப்பு மனுஷனால் உண்டாகாது. சொல்லுங்க, ரட்சிப்பு ரதங்கள்னாலும் குதிரைகள்னாலும் உண்டாகாது. ரட்சிப்பு என் தேவனாகிய இயேசுவின் நிமித்தம் மாத்திரமே எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். So if I have to trust somebody for my redemption, if I have to trust somebody for my transformation, if I have to trust somebody for my salvation, there is only one name under heaven and earth, and that name is Jesus Christ. Hallelujah. There is no name above, there is no name beneath, there is no name anywhere else apart from the name of Jesus Christ that can give you redemption, that can bring transformation, and that can give salvation into your life. So putting your trust in Jesus is the best thing for a Christian today. Hallelujah. மேலான நாமம். ஆமென். அது இனிதான நாமம், அது பரிசுத்த நாமம், அது வல்லமை உள்ள நாமம், அது அசைக்கப்படாத நாமம், அது உறுதி உள்ள நாமம், அது பாதாளத்தின் கதவுகளை அசைக்கும் வல்லமை கொண்ட நாமம், என்னை மீட்கும் நாமம், என்னை ரட்சிக்கும் நாமம், என்னை மறுரூபமாக்கும் என் ஆண்டவரின் நாமம், அது நித்தியமாய் ஆளுகை செய்யும் நாமம், அது இயேசுவின் நாமமா இருக்கும். ஹல்லேலூயா.